ஒரு விஷயம் இருக்குது. நன்மை ஃபுல்லா மாறினாலும் மாற்றம் வரும், தீமை ஃபுல்லா மாறினாலும் மாற்றம் வந்து ஆகும். புரியுதுங்களா? அளவுக்கு மீறி துன்பமும் ஒரு விடுதலை கொடுத்தாகணும், அளவுக்கு மீறி நன்மையை விடுதலை கொடுத்தாகணும். நீங்க இனிமே நன்மையில போய் நீங்க விடுதலை அடையிறது இங்க கஷ்டம் இப்போதைக்கு சூழல். ஏன்னா இங்க நன்மைன்ற சொல்லுதான் இருக்குது தவிர்த்து அது செயலாக்கத்துல இல்ல. மீறி இருந்தா 100ல 10% தான் சூழல் இருக்குது, மீறி 90 பேருக்கு சூழல் இல்ல. அப்ப அந்த 10 பேர் அந்த மாதிரி தன்மைக்கு வந்தானா மாற்றம் வரும். ஏன்னா எனக்கு ஒண்ணும் பண்ணாது, டிஸ்மால் பண்ற எல்லாத்தையும் ரொம்ப மோசமா போச்சு திருப்பி கட்ட ஆரம்பிச்சு கட்டமைப்பேன். நம்ம அதுக்குள்ளே நம்ம இந்த அறிவை கொண்டுட்டோம் அப்படின்னா இந்த உடைக்காம இந்த கட்டமைப்பை மாத்திடலாம் கருணையை கொண்டு. இல்லைன்னா மாத்த முடியாது, ரொம்ப கஷ்டமாயிடும். அதுக்கு நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இதே எண்ணத்துல எல்லாருனாலும் எங்களால மாற்றம் பண்ண முடியும். எல்லா உயிரும் துன்புறுது, எல்லாமே நானதான் இருக்கிறேன், நான் ஏன் துன்பப்படுறோம்னு ஒரு கேள்வியை கேட்டு நம்ம இந்த கருணையான செயலை முடிஞ்ச வரைக்கும் எந்த அளவுக்கு நம்ம டீப்பா செய்யறதோ நம்மளுக்குள்ள அதிகமா கற்பனையில பாவனையில எவ்வளவுக்கு நம்ம நம்மள உணர்ந்து ஏன் கிடைக்குதுன்னு கேள்வியை கேட்டு இப்படி தீர்வுன்ற எண்ணத்தை வச்சு முடியும்.